நாவு சீரடைஞ்சா மனிதனுடைய முழு நடத்தையும் சீரடை. ஒரு ஹதீஸ்ல வருகிறது பாருங்க, இதா அஸ்பஹ இப்னு ஆதம் ஃபஇன்னல் அஅதா குல்லுஹா துகஃபிருல் லிசான் அவ் துஃபக்கிருல் லிசான். அதாவது ஒரு ஒரு மனுஷன் காலையில் எழுந்துட்டானண்டா அவனுடைய எல்லா உறுப்புகளும் அவனுடைய நாவு பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும், அல்ல நாவை பத்தி தான் யோசிச்சு கொண்டிருக்கும். இது என்ன செய்ய போகுதோ என்று சொல்லி நாவை பத்தி ஒவ்வொரு நாளும் எல்லா உறுப்பும், நாவு தவிர்த்து அடுத்த எல்லா உறுப்பும் வந்து அந்த நாவை பத்தி யோசிக்கும் அல்லது கம்ப்ளைண்ட் பண்ணும். ஃபத்தகூல், அந்த உறுப்புகள் வந்து நாவை பார்த்து சொல்லும் என்னண்டா, இத்தகில்லாஹ ஃபீனா, எங்கட விஷயத்துல நீ அல்லாஹ்வை பயந்துக்கோ. ஏன்? ஃபஇன்னமா நஹ்னு பிக், நாங்க உன்னால தான் இருக்கிறோம். அதாவது அதோட பொருள் என்னண்டா, நீ நல்லது செஞ்சா எங்களுக்கு நல்லது நடக்கும், நீ தீயது செஞ்சா அதோட ரிட்டர்ன் தீயது எங்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு உறுப்பும் வந்து அப்ப ஒவ்வொரு நாள் விடிகிற நேரத்தில் அதை பத்தி தான் யோசிக்கிறேன், இன்றைக்கு என்ன நடக்குமோ இந்த நாவனால என்று சொல்லி. ஏன்னா அது பேசும். அடி புழுந்தா எங்க புழுவுற, நாக்க இழுத்து ஆக்கள் அடிக்கிறல்ல தானே, அடுத்தடங்களுக்கு தானே இது பாதிப்பு நடக்கிறது. பாருங்க இப்ப இது எவ்வளவு அழகான ஒரு ஒரு காட்சியை ரசூல்லா சித்தரிச்சு காட்டுறாருன்னு சொல்லி. அப்ப அந்த நாவு சம்பந்தமாக எல்லா உறுப்பும் வந்து ஒரு ஒரு கன்சர்ன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்றேன்டா, ஃபைன் இஸ்தகம்த இஸ்தகம்னா, நீ ஒரு பேலன்ஸா நடந்து கொண்டா நாங்களும் பேலன்ஸா ஐக்கியலும். வைன் வஜஜ்த வஜஜ்னா, நீ கோணலா போனா நாங்களும் கோணலா போய்த்துருவோம். இது வந்து சஹீஹுல் ஜாமிஅல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் சொல்ற அந்த 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 காட்சியை பாருங்களேன். அப்ப அது தெளிவாக சொல்றேன்டா, எங்களுடைய நடத்தைகளுடைய சீராக்கம் நாவினுடைய சீராக்கத்துல தங்கி இருக்கிறது. எவ்வளவு தூரம் அந்த நாவு சரியாக பேணப்படுகிறதோ அந்த அளவுக்கு எங்களுடைய அடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் சீராக இருக்கும். நாவு சறுக்கினண்டா எத்தனையோ பேரோட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான், அதாவது இமாம் யூனுஸ் இப்னு அபீத் அவரோட ஒரு கருத்து அவர் சொல்ற பாருங்க, ஹஸ்லத்தானி இதா சலுஹதா மினல் அப்தி சலுஹ மா சிவாகுமா. ஒரு 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 மனிதனிடத்தில் இருக்கின்ற ரெண்டு பண்புகள் சீரானால் ஏனைய அனைத்துமே சீராகிரும். என்ன இந்த ரெண்டு பண்புகளும்? அவர் சொன்னார், சலாத்துஹு அலிசானுஹு, அவனுடைய தொழுகையும் அவனுடைய நாவும் அப்படி சொல்லி சொன்னார். எவ்வளோ முக்கியம் அது. அப்ப தொழுகை சீரானா எல்லா விஷயங்களும் சீராகும். இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அடிப்படையான ஒரு உண்மை. அதே மாதிரி தான் அவனுடைய நாவு சீரானால் எல்லா விஷயங்களும் சீராகும். அடுத்த மனிதர்களுடனான உறவுகள் எல்லாமே மேம்படும். அதே மாதிரி அவனுடைய எல்லா நடத்தைகளும் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதனால தான் இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ அழுத்தம் கொடுத்து இஸ்லாம் பேசியிருக்கிறதுக்கான காரணம்.